நேற்று முன்தினம் விஜய் அவர்களுடைய பிறந்த நாள். ஸோ ஒட்டுமொத்தமாக அரசியல்லேருந்தும் சினிமாலேருந்தும் ஏகப்பட்ட பேர் வாழ்த்து தெரிவித்தாங்க. எல்லாருக்கும் ஒரு நன்றி கடிதத்தை விஜய் இன்னைக்கு அனுப்பிச்சிருக்காரு. அரசியல் கட்சி தலைவர் ஒவ்வொருத்தர் பேரையும் மென்ஷன் பண்ணி தனக்கு வாழ்த்து தெரிவித்த அத்தனை பேரையும் மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய எல்லாம் போட்டு வழக்கமான அந்த ஒரு கட்சி தலைவருக்கு எப்படி கொடுக்கணுமோ அந்த ஃபார்மேட்டில் அழகாக பண்ணிட்டாரு. இது வந்து தமிழக வெற்றி கழக தலைவராக விஜய் சிறப்பாக செஞ்சிட்டாரு. அதிலே வந்து என்னுடைய ஆருயிர் ரசிகர்களுக்கும் அதே போலோட திரைத்துறை நண்பர்களுக்கும் நல விரும்பிகளுக்கும் போட்டு தன்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் பிறந்த நாளுக்கு த்ரிஷா இன்ஸ்டாகிராமில் போட்ட ஒரு குட்டி ஃபோட்டோவும் அந்த சாங்ஸும் தான் இன்றைக்கி பயங்கர வைரலாக சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. கண்ணாபின்னான்லாம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து த்ரிஷா வந்து ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க லிஃப்ட்டில் விஜயோட இருக்க மாதிரி போட்டு. அதுக்கு வந்து ஒரு ஆங்கில பாட்டு ஒன்று பின்னணி குரலாக இணைச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, நீதான் என் உயிர், இறுதி உள்ளவரை இருப்பேன், அது மாதிரிலாம் ஒரு டெக்ஸ்ட்டு அதில் இருக்குது அந்த வார்த்தை. ஸோ அந்த பாட்டை போட்டு அதில் இருக்கிற சில விஷயங்களையும் போட்டு நெட்டிஷன்கள் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்து விஜய் அண்ட் த்ரிஷா 2 பேருமே ஷூட்டிங்கில் இருந்தது. அப்புறம் இதுக்கு முன்னாடி எங்கெங்கே போனது. அப்புறம் வந்து த்ரிஷாவோட எல்லா ஃபோட்டோலையும் விஜயனுடைய அந்த ஷூ இருக்கிற மாதிரியும் பிளாக்கும் அந்த ஒயிட் கலரில் இருக்கிற அந்த ஷூ இருக்கிற மாதிரியான ஃபோட்டோக்களையும் போட்டு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து வேற ஒரு அர்த்தமும் சொல்கிறாங்க 2K கிட்ஸ். நமக்கெல்லாம் தெரியாது என்னென்னா சாஃப்ட் லேண்டிங் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, ரொம்ப நாளாக இது மாதிரி உள்ளுக்குள்ளே காதலிச்சுட்டு இருக்கவங்க இல்லை ஒன்றா இருக்கிறவங்க அவங்களோட காதலை வெளி உலகத்துக்கு நண்பர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமான சில இன்ட்டு கொடுத்து சில குறியீடு மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் காமிச்சிட்டு வருவாங்க. அதுதான் வந்து சாஃப்ட் லேண்டிங் அப்படின்னு 2K கிட்ஸ் கிட்ட ஒரு பரவலாக ஒரு வார்த்தை இருக்கான். அது மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. இந்த மாதிரியான விஷயம் சோஷியல் மீடியாவில் ஓடிட்டு இருக்கு. ஸோ இதனால் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, உண்மையிலே வந்து இப்போ விஜய் வந்து சினிமாவில் மாத்திரம் இல்லை அரசியல் என்ட்ரி ஆயிருக்கார். ஸோ அரசியல் என்ட்ரி ஆகிறப்ப பர்சனல் லைஃப் இது மாதிரி இருந்ததுன்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம் நிறைய பேர். பட் கமலஹாசன்லாம் வந்து என்ன ஒரு பிரச்சனை பேஸ் பண்ணாருன்னு நமக்கு தெரியும். அதனால் எதிர்கட்சிகள் வந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்து இது விஷயமா போட்டு லாக் பண்ண பார்ப்பாங்க. அது ஒரு தேவையில்லாத சர்ச்சையை ஏற்படுத்தும் விஜய்க்கு, விஜயனுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும். இதுக்கு முன்னாடி இந்த அரசியல் தலைவர்கள் அப்படி இல்லையா அப்படின்னு கேட்டால் அது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் வே. எல்லாரும் இருந்திருக்காங்க, தமிழக மக்கள் அதை ஏற்றுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பர்சனல் லைஃப்பை பார்க்குறதே இல்லை, சொசைட்டிக்கு என்ன பண்ணுறார் நமக்கு என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத தான் பார்க்குறாங்க. அந்த மாதிரி தான் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான குணம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அதில் அது போனாலும் இந்த மாதிரியான விஷயம் இருக்குது, ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சினிமா சைட்லேருந்து கோட் படம். ஸோ கோட் படத்தினுடைய 2வது ஒரு சிங்கிளை வந்து நேற்று முன்தினம் மாலை ரிலீஸ் பண்ணாங்க. சின்ன சின்ன கண்கள்ங்கிற அந்த பாட்டு. ஸோ விஜய் அண்டு ஸ்னேகா குழந்தை 3 பேர் இருக்கிற மாதிரியான ஒரு பாடல். அதை வந்து விஜய் சொந்த குரல்லையும் பவதாரணி குரல்லையும் இருந்தது. ஸோ பவதாரணி இறந்து போனதுக்கப்புறம் ஒரு ஏஐ டெக்னாலஜி மூலிமா அந்த வாய்ஸை அப்படியே கேப்சர் பண்ணியிருந்தாங்க. யூஸ்வலாக விஜய் படங்களோட பாடல் அப்படின்னாலே பாட்டு ரிலீஸ் ஆனால் இல்லை அந்த கிளிம்ஸ் ரிலீஸ் ஆன அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 M தாண்டி போயிடும் வியூஸ். ஆனால் இது கிட்டத்தட்ட 2 நாள் ஆச்சு. இது வரைக்கும் ஒரு 5 புள்ளி சம்திங் தான் வந்திருக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் படக்குழுவினரை சற்று சோர்வடைய வச்சிருக்கு. வெங்கட் பிரபு ரொம்பவே அப்செட்டில் இருக்கார். ஏன்னா தன்னோட சிஸ்டர் அவங்களுக்கு ஒரு ஒரு கிஃப்டாக ஒரு மெமரபிளாக நம்ம பண்ண ஒரு விஷயம் இந்த அளவுக்கு ஏன் பெருசாக ரீச் ஆகலை, என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு வந்து இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, இந்த பர்த்டே அன்னைக்கு இவங்க ஒரு கிளிம்ஸு அண்ட் இந்த செகண்ட் சிங்கிள் விட்ட அன்னைக்கு அஜித் வந்து ஒரு வீடியோ விட்டுருந்தார். அவர் கார் ஓட்டுற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அன்னைக்கு ஃபுல்லாக வந்து ட்ரெண்டிங்கில் இருந்தது அஜித் தான், விஜய் இல்லை. இந்த ஒரு விஷயத்தில் வந்து விஜய் அடித்து தூக்கிட்டார் அஜித். அதனால வியூஸ் குறைஞ்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்படுது. இருந்தாலும் விஜய் உள்ளிட்ட எல்லாருமே அதில் ஒரு விஷயத்தில் அப்செட்டாக இருக்காங்க. ஏற்கனவே ஃபஸ்ட்டு சிங்கிளுமே பெரிய லெவலில் போகலை. அது வந்து யுவன் சங்கர் ராஜா வச்சு செஞ்சாங்க. இதுலேயும் அதே மாதிரி டியூன் சரியில்லை, பழைய பாடலை போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த கோட் படத்துக்கு ஒரு சின்ன ஒரு செட்பேக்காக அமைஞ்சிருக்கு. இதை தாண்டி அடுத்து விஜய் 69 அந்த படத்தை வந்து வினோத் டைரக்ட் பண்ண போகிறான்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு வந்து சிஎஸ்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் வைக்கிறதுக்கு பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விரைவில் அது குறித்த அறிவிப்பு வெளியாகும்
அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் விஜய் பற்றின விஷயம். இதோட கொசுறு செய்தியாக வந்து விஜய் வந்து அந்த ஃபோட்டோ லிஃப்ட்டில் த்ரிஷா எடுத்த ஃபோட்டோ எங்கே அப்படிங்கிறப்ப ஏதோ வெளிநாடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. சென்னையில் வந்து ரீசெண்டாக ஒரு ஆஃபீஸ்க்காக ஒரு வீடு வாங்கியிருந்தார். ஆரியபுரம் பக்கத்தில் பெரிய டால் பில்டிங்கில் விஜய். அதில் அவங்க அம்மா அப்பா கூட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்த மாதிரி நமக்கு சோஷியல் மீடியாலலாம் வந்தது. அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே த்ரிஷாவும் ஒரு வீடு வாங்கியிருக்காங்களாம். ஸோ அந்த ஃப்ளோர்லேருந்து மேலே ஃப்ளோர் போகிறப்ப லிஃப்ட்டில் தான் அந்த விஷயம் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. லிஃப்ட்டில் தான் 2 பேரும் ஒன்றா இருக்க மாதிரியான ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எது உண்மைங்கிறது அவங்க சொல்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அந்த விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம். நன்றி.